அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம 1 kg மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். 1 kg ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1 kgக்கான பாத்திரம் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு 150 கிராம் வந்து ரீஃபண்ட் ஆயில் இருக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது 3 சேர்ந்து கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலக்கலாம். $400 கிராம்ஸ் வந்து ஆனியன் எடுத்துக்கலாம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 200 கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு 100 கிராம் தயிர் வந்து ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 பச்சை மிளகா, 1/4 கட்டு வந்து கொத்தமல்லி, 1/4 கட்டு வந்து புதினா, இது 3 வந்து சேர்த்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் வந்து 1 kg மட்டன் வந்து நான் வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ண போகிறேன். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாலாம் வந்து நல்லா மட்டனுக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து நல்லா இறங்கணும். நல்லா தான், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை மூடியே வைக்கலாம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும். மட்டன் பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. மட்டன் வெந்ததுக்கப்புறம் 1 kg வந்து ஜீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கேன், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சும்மா லைட்டாக வந்து கலக்கி விடணும். ஏன்னா அரிசி வந்து உடைஞ்சிரும், அதனால் வந்து லைட்டாக வந்து கலக்கி விடுங்க. இப்போது பிளேட்டை வந்து மூடி வச்சிடலாம். பிளேட் மூடினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாஷால்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா தம்மாக இருக்குது. ரைஸ் வந்து குக்காக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. மாஷால்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்க. ஜீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தம் பிரியாணி சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.